2 கொரிந்தியர் 5:19. அது என்னன்னா, தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல், முதல்ல இதை எண்ணுங்க. அவர் பாவங்களே என்ன பண்ணலையா அவரு? அது கடவுப்பா, நீ வாப்பா, நீங்க ரைச்சஸ்னஸோட மெசேஜ் கேட்க வரல, நீங்க கிங் ஆஃப் ரைச்சஸ்னஸோட மெசேஜ் கேட்க வந்துட்டு இருக்கிறீங்க. அவர் பாவத்துல ஒரு மேட்டராவே கருத மாட்டாரு. இதுக்காக தான் கொஞ்சம் பல்லு முளைச்சிருக்கணும் நமக்கு, கறி சாப்பிட்றதுக்கு. இன்னும் லைட்டா பாவம் உணர்வோட இல்லை, பாவத்துக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ற மாதிரியே மனசு வச்சுட்டு இருந்தீங்கன்னா கஷ்டம். மண்ணை அதிகமா சாப்பிட்டா போ குடிங்க, அந்த மாதிரி ஆடக்கூடாது. ஆகாரத்தை சரியா வாங்கிக்கோங்க. தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல், எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவர் என் பாவங்களை எண்ணவில்லை. உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி, இப்போ ஒரு டீச்சிங்க கொடுத்திருக்கிறாரா? என்ன கொடுத்திருக்கிறாரு? ஒரு உபதேசத்தை கொடுத்திருக்கிறாரு, ஒரு டீச்சிங்க கொடுத்திருக்கிறாரு. என்ன டீச்சிங்னா, அவரும் பாவத்தை எண்ணாமல உன்னை கட்டி பிடிச்சிக்கிட்டார். இந்த ஒப்புர வாக்கினார்ன்றதுல இது என்ன வார்த்தை தெரியுங்களா? இளையகுமாரன் தூரத்துல வரும்போது அப்பா ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சாரு, பாத்தீங்களா? அந்த கட்டி பிடிச்ச வார்த்தை தான் இங்க ஒப்புர வாக்கினார்னு போடப்பட்டிருக்கு. அப்ப எப்படி ஒப்புர வாக்கினாரா? பாவங்களை எண்ணாமல்.